இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சமீபத்தில் சென்ற மாதம் பிப்ரவரி 14ஆம் தேதி அவருடைய துறை சார்பாக இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக 48 இணையர்களுக்கு திருமணத்தை அவர் ஏற்பாடு செஞ்சார். நான் தான் நடத்தி வச்சேன். இன்னைக்கு மாவட்ட கழகம் சார்பாக 72 இணையர்களுக்கு திருமண ஏற்பாடை செஞ்சு அதற்கும் என்னை கூப்பிட்டிருக்காரு. சீர்திருத்த முறையில் சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறோம். இதில் எனக்கு இன்னும் கூடுதல் பெருமை, கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா, அனைத்துமே கலப்பு திருமணங்கள் செய்யறீங்க. முக்கியமா காதல் திருமணங்கள் பல இருக்கும்னு நான் நம்புறேன். இருக்கா? கை தூக்குங்க. கிட்டத்தட்ட 90% கீழே இருக்கவங்க கை தூக்குறீங்க. வெயிட்டிங்கா? போகும்போது சேகர்பாபன் பேர் கொடுத்துட்டு போயிருங்க. அடுத்த முகூர்த்தத்தில் அப்பா அம்மா வந்திருக்காங்களா இல்லையா? இந்த காலத்தில் கலப்பு திருமணம் நடக்கிறதே பெரிய விஷயம். அதுல காதல் திருமணம் இன்னும், ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கும் காதல் திருமணம் தான். ஆனா எங்க வீட்டுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலைஞர் இருக்கிற காலத்துல இருந்து எங்க வீட்டுல தொடர்ந்து காதல் திருமணம், கிட்டத்தட்ட 2 தலைமுறையா. எங்க வீட்டுல போய் யாராவது காதல் திருமணம் இல்ல, வீட்டுல அரேஞ்ச் மேரேஜ்னால எங்க தாத்தா ஒரு மாதிரி பார்ப்பாரு, என்ன பிரச்சனை உனக்கு? அந்த அளவுக்கு எங்க வீட்டுல காதல் திருமணங்கள். ஆனா காதல் திருமணங்கள் அவ்வளவு சுலபமா நடக்குது. நம்ம பெரிய முயற்சி எடுத்து ஒரு பெரிய ஒண்ணு பையன் வீட்டுல ஒத்துக்கிட்டா பொண்ணு வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு பொண்ணு வீட்டுல எப்படியாவது ஒத்துக்க வச்சுட்டோன்னா திடீர்னு பையன் வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை எழுப்புவாங்க. கடைசியில பல வருஷம் போராட்டத்துக்கு பிறகு 2 வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்கன்னா சொந்தக்காரன் எவனாவது வருவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து விடுவோம். பலருக்கும் பல அனுபவங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இத்தனை திருமணங்களை ஒரே மேடையில இவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு தருணத்துல நடத்துறதுக்கு இந்த மேடை ஒரு சிறப்பான மேடையாக, தலைவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு சிறந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் ஒரு சிறந்த மேடையாக சேருவாங்க வடிவெடுத்து அமைச்சு கொடுத்துருக்கிறார். மந்திரங்கள் எதுவும் சொல்லாம இதை காலையில முடிச்சிட்டீங்களான்னு தெரியல எனக்கு. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தமிழ் மொழியில அனைவரும் வாழ்த்தி, உற்றார் உணவர்கள்லாம் வாழ்த்தி, வந்திருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வாழ்த்தி இன்னைக்கு இந்த திருமணம் உங்களுடைய முன்னிலையில் இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கியமா ஆணும் பெண்ணும் சரிசமமா உட்கார வைக்கப்பட்டு இன்னைக்கு உங்க முன்னிலையில இந்த திருமண பந்தத்துல 2 பேரும் இணையறீங்க. இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நமக்கு புரியாத ஒரு பாஷையில பேசி சாதி, மதம், சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்துதான் திருமணங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு முற்போக்கு திருமணங்கள் நடக்குதுன்னா அதற்கு முழு காரணம் தந்தை பெரியார் அவர்களும், நீதி கட்சி தலைவர்கள், பேரறிஞர் அண்ணா, நம்முடைய முத்தமிழர் கலைஞர், இப்போ நம்முடைய தலைவர், இவங்களுடைய உழைப்பு தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம். ஒன்றிய அரசு குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்தி ஜனத்தொகை அதிகமா இருக்கு, அதனால கட்டுப்படுத்தணும்னு சொல்றது ஒன்றிய அரசு. அதை வெற்றிகரமா செஞ்சு கொடுத்தது தமிழ்நாடு. அதற்காக இப்ப நம்ம தண்டிக்கப்படுறோம். வந்திருக்கக்கூடிய நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க, தொகுதி மறுசீரமைப்பு சொல்றாங்க. தலைவர் கடந்த 10 நாட்களாக பேசிட்டு இருக்காருல்ல, ஒன்றிய அரசு இந்த தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வராங்கன்னு. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற எம்பிக்களுடைய தொகை 39. இந்த டீலிமிட்டேஷன் மட்டும் வந்துருச்சுன்னா 8 தொகுதி கம்மியாகி 31 தொகுதி ஆயிடும். தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 7 கோடி. ஆனா இந்த குடும்ப கட்டுப்பாடு சரியா பண்ணாத, சரியான மக்கள்கிட்ட சரியா விழிப்புணர்வு ஏற்படுத்தாத மாநிலங்கள் இதனால பெனிஃபிட் அடைய போறாங்க. வட மாநிலங்கள்லாம் 100 தொகுதி வரைக்கும் இதனால பெறப்போகுது. தொகுதி கம்மியாக நமக்கான உரிமைகளை நாம பெற முடியாது. அதுக்காகத்தான் வந்திருக்கக்கூடிய மணமக்கள் கண்டிப்பாக, அவங்களுக்கு தெரியும், எல்லாம் படித்தவங்களா இருப்பாங்க. நிச்சயம் அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், பிறக்க போகிற குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வேண்டுகோள், அழகான ஒரு தமிழ் பெயரை வைங்க. எனவே வந்திருக்கக்கூடிய மணமக்கள் இருவரும் தந்தை பெரியாரும் பகுத்தறிவு போல பேரறிஞர் அண்ணாவும்
தமிழ்நாடும் போல, முத்தமிழர் கலைஞரும் தமிழும் போல, நம்முடைய தலைவரும் உழைப்பும் போல, இருவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த அண்ணன் சேகரபாபு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, உங்கள் சார்பாக மணமக்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.